இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சென்ற ஆண்டு தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டம் நடந்தது. அதில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். இது தொடர்பாக சிபிஐ தலைமை அலுவலகத்தில் 2ஆம் கட்ட விசாரணைக்காக விஜய் நேற்று ஆஜரானார். காலை 10:30 முதல் மாலை 4:40 மணி வரை விசாரணை நடந்தது. இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கூறியதாவது: கரூர் துயர சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பதாக கருதுகிறீர்களா என்ற கேள்விக்கு சிலர் மீது சந்தேகம் இருப்பதாக விஜய் கூறியுள்ளார். பின் சந்தேகத்துக்குரிய நபர்கள் பெயரையும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்துக்கு ஏன் தாமதமாக சென்றீர்கள் என்ற கேள்விக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் அங்கு சென்றுவிட்டேன் என தெரிவித்துள்ளார். அப்படியென்றால் கரூருக்கு பகல் 12 மணிக்குள் வந்துவிடுவீர்கள் என உங்கள் கட்சியினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டது ஏன் என அதிகாரிகள் கேட்க, அது குறித்து எனக்கு தெரியாது என பதிலளித்துள்ளார். நீங்கள் சென்ற வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. அது பற்றியோ கூட்டத்தை கட்டுப்படுத்த முறையான ஏற்பாடு செய்யப்படாதது குறித்தோ போலீஸ் தரப்பில் உங்களுக்கு சொல்லப்பட்டதா என்ற கேள்விக்கும் தெரியாது என பதில் அளித்துள்ளார். கூட்டத்தில் சிக்கி பரிதவித்தவர்களை மீட்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது மனிதாபிமான செயலா என அதிகாரிகள் கேட்க, அசம்பாவிதம் ஏற்படலாம், உடனே கிளம்பிச் செல்லுங்கள் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்தே அங்கிருந்து புறப்பட்டேன் என விஜய் பதில் அளித்துள்ளார். கேட்கப்பட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு தனக்கு எதுவும் தெரியாது என விஜய் பதிலளித்துள்ளதால் தாவேக நிர்வாகிகளான ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் உள்ளிட்டோரை மீண்டும் விசாரணைக்கு அழைக்க உள்ளோம். அதேபோல் விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் பாதுகாவலர் நயீம் மூசா, விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் உள்ளிட்டோரையும் விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பப்பட உள்ளது என்றனர்.